ஒரு 3 மாவு வச்சு வெஜிடபிள் வச்சு ஒரு கஞ்சி. இது எல்லா தரப்பினரும் சாப்பிட்லாம். பேஷண்ட்டுகள்லேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அது ஹெல்த்தியானதுங்க. அதனால தான் நான் இந்த ரெசிப்பியை கொண்டாந்துருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் முருங்கைக்கீரை பாருங்க, அடுத்து பீன்ஸு பாருங்கள் 4 இந்த அளவு பீன்ஸு, கொஞ்சம் முருங்கைக்காய், இந்த காய் ஒரே கத்திரிக்காய், இந்த அளவில் ஒரு வெங்காயம், 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், அடுத்து பூண்டு இந்த அளவில், ஒரு கேரட், கொஞ்சோண்டு காலிஃப்ளவர், முள்ளங்கி 1, ஒரு தக்காளி, இவ்வளோதாங்க. காயை வெட்டியாச்சுங்க. இந்த அளவில் வெட்டிக்கோங்க. இந்த காய் வேஸ்ட் இல்லைங்க. அடுத்து நம்ம அதவே எடுத்துகிட்டு நம்ம பொரியலும் பண்ணிக்கலாம். இந்த அளவில் முருங்கைக்காயும் போட்டுக்கிறேன் பாருங்கள். முருங்கைக்காயும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் தலையும் போட்டுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சத்துங்க. நம்ம மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு காய் முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சரி, இப்போ இதை வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். வேகட்டுங்க. அடுத்து சின்ன பொடிங்க, வேறு மிளகுங்க, குருமிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க. காரமாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காய்கறி போட்டுறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வேகட்டும் பாருங்கள், நல்லா வேகட்டும். ராகி மாவு, சோள மாவு 2 ஸ்பூன் பாருங்கள். சோள மாவு 2 ஸ்பூனு. அடுத்து கோதுமை மாவு 2 ஸ்பூன். இது நல்லா இப்போ கரைச்சிக்கலாங்க. ஒரு சைடு இது வெஜிடபிள் வேகட்டும். இப்போ இதை கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சாச்சுங்க. வேறு கரைச்சாச்சு. அடுத்து பாருங்க, இது வெந்துருச்சு பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இதை எடுத்துக்கணும். பார்த்துக்கிட்டா இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தாங்க இருக்குது, நல்லா நிறையா வரும். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். கஞ்சி சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. கோதுமை மாவு சத்து இதெல்லாம் தான் நமக்கு பாக்கெட்டில் போட்டு அடைச்சி வருது நமக்கு. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்மளே செஞ்சு இதை நம்ம சாப்பிட்டுக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க காய வச்சு செஞ்சு நம்ம அதுக்கு ப்ராசஸ் பண்ணி அவங்க அடைச்சி வச்சு செய்கிறது எப்படி இருக்குது, எப்படி செஞ்சு குடிச்சிக்கோங்க. இதைத்தான் நம்ம அவ்வளவு காசு போட்டுலாம் வாங்கி சிலவங்கெல்லாம் குடிச்சிட்ருக்குறாங்க. இது நம்மளே செய்யலாம் வீட்டில். அதனால தான் நம்ம தான் எதுவுமே ரியலாகவே நான் காட்டுவேன். அவ்வளோதான். சூப்பராக இப்படி கட்டியாக வந்துருக்கு வாங்க. சூப்பர், நல்லா வந்துடுது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி அப்படியே குடிக்க வேணும்னு தோணுங்க. குடிக்க வேணும்னு தோணும். நிறையா செஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? சரி, இப்போ இதை இறக்கலாம். காயங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது, காயை சூப்பர் பொரியல் மாதிரி பண்ணிடலாம். காட்டுறோம் பாருங்கள், வாங்க பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தான், டக்குன்னு முடிவாரு. அப்படியே காய்களை சும்மா எடுத்து சாப்பிட்லாம்.
அந்த கஞ்சியும் குடிச்சிக்கலாம். வெஜிடபிள் கஞ்சி சத்தான கஞ்சிங்க, ரொம்ப ரொம்ப சத்து. சரி வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், டக்குன்னு செய்யணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. சட்டி வச்சாச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு. குழம்பு மசாலா நீங்கள் என்ன மசாலா வச்சுருக்கிறீங்களோ அந்த மசாலா போட்டால் போதும். 1 ஸ்பூன் போட்டுக்கோ. இந்த காய் சூப்பராக இருக்கும். கஞ்சியும் இந்த சாறு கஞ்சியில் இறங்கி அதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். அதை மாத்திரம் கஞ்சி மாத்திரம் காய்ச்சி இந்த அம்மா காட்டிடுச்சு. மூக்கு துடைக்க கஞ்சி மாத்திரம் காட்டிட்டு இந்த காய் என்ன பண்ணேன்னு சொல்லலையே. இல்லை சிலவங்க சொல்லவும் மாட்டாங்க. அதை என்ன பண்ணுறது இது எப்படி செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சிலவங்களுக்கு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு மசாலா, ஒரு தாளிப்பு, ஒரு மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டிங்கன்னா சூப்பர். இந்த காயம் சும்மா அப்படியே சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மக்களே, நான் திருப்பி சொல்கிறேன் மக்களே, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நல்ல ஃபுட்டுகளை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட்டுகளை நிறையா வீடியோக்கள்லாம் வர்றதில்லை. நான் உங்களுக்கு யோசித்து போட்டு தர்றேன். ட்ரை பண்ணுங்கள். பாருங்க சூப்பராக இருக்குது. பாருங்க சூப்பர் டேஸ்ட். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் மக்களுக்கு, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் முக்கியமாக பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் எல்லாத்துக்கும் காட்டும். சரிங்களா? நம்ம அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.